அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அபீஸ் ரெசிபி. இன்றைக்கி உங்கள் கூட என்ன ஷேர் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா, மட்டன் தம் பிரியாணி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி நம்ம வீட்லேயே கொஞ்சமாக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். 1 கிலோ பிரியாணி அந்த மாதிரிலாம் கிடையாது, கொஞ்சமாக ஒரு 2 பேர் 3 பேர்த்துக்கு அளவா. ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் பாஸ்மதி அரிசி தான் எடுத்திருக்கேன். சீரக சம்பாவும் எடுத்துக்கலாம், பாஸ்மதி அரிசியும் எடுத்துக்கலாம். நான் ஒரு டம்ளர் ஒரு 200லேருந்து 250 கிராம்ஸ் அரிசி தான் எடுத்திருக்கேன். ஸோ இதை ஒரு 20 to 25 மினிட்ஸ் நல்லா கழுவி ஊற வச்சுக்கலாம். 25 மினிட்ஸ் நல்லா ஊறினாலே போதும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு குக்கரில் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் ஒரு 1.5 டீஸ்பூன் எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ நெய் சூடானதுக்கப்புறமா மட்டன் பார்த்திங்க அப்படின்னா 1/2 கிலோ மட்டன் நாங்கள் எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த நெய்யில் நம்ம போட்டு என்ன பண்ண போகிறோன்னா வணக்க போகிறோம். எந்த டைப்பில் நீங்கள் பிரியாணி பண்ணாலும் சரி, சிக்கன் பிரியாணி பண்ணாலும் சரி, மட்டன் பிரியாணி பண்ணாலும் சரி, நீங்கள் நெய் போட்டு இந்த மாதிரி நல்லா முன்னாடி வணக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மட்டன் ஆட் பண்ணுற ஸ்டேஜில் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உண்மையிலே ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கலர் நல்லா மாறிடுச்சு, நல்லா வணங்கிடுச்சு. அந்த கலர் மாறணும். அந்த ரெட் கலராக இருக்கிறது நல்லா ஒயிட் கலரில் வரணும். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி பார்த்திங்க அப்படின்னா அது மூழ்கிற அளவுக்கு, அதை விட கம்மியாக இருந்தால் போதும். ஏன்னா கொஞ்சம் தண்ணி மற்றதும் விடும். ஸோ இது மூடி போட்டு 4 விசில் மிதமான சூடில் வேக வச்சு எடுத்துருங்க. 4 விசில் அப்படின்னா ஒரு 70% மட்டன் குக் ஆகிருக்கணும். பிரியாணி அரைக்கிறதுக்கு பிரியாணி மசாலா பார்த்திங்கன்னா சோம்பு, பட்டை, கிராம்பு, அதுக்கப்புறம் கசகசா, கல்பாசி, மிளகு, அதுக்கப்புறம் வரமல்லி, கொஞ்சமாக ரோஜா இதழ் காஞ்சது, ஏலக்காய் 2 இதெல்லாமே எடுத்திருக்கேன். ஸோ இதெல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். அப்போ தான் நல்லாயிருக்கும். பிரிஞ்சி இலையும் சேர்த்து நம்ம பவுடர் பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா அரோமா வர்ற வரைக்கும் நீங்கள் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும். இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் சின்ன வெங்காயம் ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம், பூண்டு ஒரு 5 பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி, அதை விட கம்மியாக, கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறம் காரத்துக்கு மிளகாத்தூள், அது ஒரு டீஸ்பூன் நீங்கள் சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வணக்கி வச்சுருக்கிற அந்த பிரியாணி மசாலா, ஹோல் கரம் மசாலா, அதெல்லாம் சேர்ந்து நல்லா நைஸாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிருங்க. இதுதான் நம்ம பிரியாணி மசாலா. இப்போ ரெடி ஆகிடுச்சு. நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ ஒரு பாத்திரத்தில், நம்ம பிரியாணி வைக்கிற பாத்திரத்தில் எண்ணெய் பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நெய்யும் நம்ம கொஞ்சம் சேர்த்தணும். ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில், அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் நெய், இது 2 சேர்த்திக்கலாம். தாளிக்கிறதுக்கு நல்லா வாசனை வர்றதுக்கு ஒரு ஏலக்காய், கல்பாசி, மொராட்டி மொக்கு, ஜாதிபத்திரி இதெல்லாமே எடுத்திருக்கேன். நல்லா வாசனை கொடுக்கும். ஸோ இதை இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக வதங்கி அது நல்லா வாசனை வரணும். நெய் போட்டு வதக்கினீங்கன்னா நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும், வாசனையும் நல்லாயிருக்கும். பெரிய வெங்காயம், ஒரு சின்ன பெரிய வெங்காயம், நம்ம ஆல்ரெடி சின்ன வெங்காயம் நிறைய போட்டு அரைச்சிருக்கோம். அதனால் ஒரு சின்ன பெரிய வெங்காயம் இருந்துச்சுன்னா போதும். காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் 1 இல்லை 2 நீங்கள் சேர்த்திக்கலாம். நான் குழந்தை இருக்கிறதுனால 1 சேர்த்து காமிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பிரியாணி மசாலா, இப்போ இது நல்லா வணக்கிக்கலாம். அந்த பச்சை வாசனை போகணும், அது வரைக்கும் நீங்கள் இஞ்சி பூண்டெல்லாம் நம்ம சேர்த்து அரைச்சிருக்கோம். ஸோ அதோடய பச்சை வாசனை நல்லா போகணும். அது வரைக்கும் நல்லா வணங்கிக்கோங்க. அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும். இப்போ நைஸாக அரைச்சா தான் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இது நல்லா வணக்கியாச்சு, பச்சை வாசனையும் போயிடுச்சு. இப்போ ஒரே ஒரு தக்காளி ஃப்ளேவருக்காக சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ இதுவும் நல்லா வணக்கிக்கலாம். கொஞ்சம் உப்பு, தக்காளி ஒரு டேஸ்ட் கொடுக்கும், அதுக்காக தான் இதை ஆட் பண்ணுறோம். ஒரு சின்ன தக்காளியாக இருந்துச்சுன்னா போதும். இது நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வணக்கிக்கணும். இப்போ மட்டன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 விசிலில் நல்லா வெந்திருக்காது, ஒரு 75% குக் ஆகிருக்கும். தண்ணியும் இருக்குது. ஸோ இப்போ அந்த தக்காளி நல்லா சாஃப்டானதுக்கப்புறம் அப்படியே அந்த தண்ணியோட மட்டனை ஆட் பண்ணிக்கிறோம்.
நம்ம குக்கரில் வேக வைக்கலை அப்படின்னா நம்ம இந்த டைமில் தக்காளி போட்டு வணக்கினதுக்கப்புறம் மட்டனை போட்டு நல்லா வேக வச்சிடணும். ஸோ இப்போ வந்து இது நல்லா மிக்ஸ் ஆகணும் மசாலாவோட. இப்போ இந்த பக்கம் அடுப்பில் வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, ஒரு பாத்திரத்தில் தண்ணி போட்டு கொதிக்க விட்டுக்கிறேன். அதில் தான் நான் பாஸ்மதி அரிசியை வந்து வேக விட போகிறேன். இதுவும் வந்து ஒரு 75% குக் ஆகணும். நான் எல்லாமே வந்து ஒன்றா போட்டு தம் பிடிக்க போகிறது கிடையாது. தனித்தனியாக இந்த மாதிரி மட்டன் தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். அரிசியும் இந்த மாதிரி வேக வச்சு எடுத்து வைக்க போகிறேன். ஃபில்ட்ரு பண்ணி ஒரு 75%. கடைசியில் மிச்சம் இருக்கிற 25% தான் வந்து தம் போட போகிறேன். இப்போ வந்து புதினா நல்லா க்ளீன் பண்ணி அந்த புதினாவும் அந்த அரிசியோடு நல்லா வந்து வாசனை வர்ற மாதிரி நல்லா வேக விடுங்க. 75% வந்து குக் ஆனால் போதும், ரொம்ப குக் ஆகக்கூடாது. 75%. இப்போ இதை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மட்டன் நல்லா வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு. இதில் 2 ஸ்பூன் வந்து தயிர் வந்து ஆட் பண்ணுறேன். தயிர் வந்து எதுக்காக அப்படின்னா மட்டன் வந்து நல்லா கெட்டியாக சவுன்னு இல்லாமல் நல்லா ஜூஸியாக இருக்கும். அதுக்காக தான் வந்து தயிர் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். தயிர் இல்லை அப்படின்னா நீங்கள் லெமன் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அதை நல்லா வந்து கொதிச்சிருச்சு. இது நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வச்சாச்சு பாஸ்மதி அரிசியை. 75% தான் குக் ஆகிருக்கும். தம் போட்டு தான் வந்து நம்ம 100% வந்து குக் பண்ண போகிறோம். இப்போ இதுவும் நல்லா வந்து சுண்டிருச்சு. இந்த டைமில் நம்ம என்ன பண்ணுறோன்னா அரிசியை வந்து ஆட் பண்ணுறோம். ஃபுல்லாக ஆட் பண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம வந்து 1 கிலோ அரிசி 1 கிலோ மட்டன் அந்த மாதிரி போட்டோம்னா நம்ம தனித்தனியாக வந்து லேயராக வந்து தனித்தனியாக எடுத்து ஒரு லேயர் வந்து மட்டன், ஒரு லேயர் அரிசி, ஒரு லேயர் மட்டன் அந்த மாதிரி போடலாம். நம்ம வந்து கம்மியாக பண்ணுறதுனால எல்லாம் ஒட்டுக்கா போட்டாலே போதும். இப்போ தோசைக்கல் வச்சு அது மேலே அந்த பாத்திரத்தை வச்சு மூடி வச்சு தம் போடுறதுக்கு நல்ல வெயிட் வச்சுருங்க. அடுப்பு வந்து எரிஞ்சிட்டே இருக்கணும். தோசைக்கல் மூலமாக தான் நம்ம தம் போடுறோம். மேலே வெயிட் இருக்கணும். இது வந்து ஒரு 20 to 25 minutes அப்படியே இருந்துச்சுன்னா நம்மளுக்கு சூப்பராக பிரியாணி ரெடி ஆயிரும். ரெடி ஆயிடுச்சு. நல்லா உதிரியாகவும் இருந்துச்சு. டேஸ்ட்டும் வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நான் அப்போ தான் எப்பப்பெல்லாம் வந்து வீடியோஸ் போடுறேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். Stay healthy. Be happy. Thank you.